நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. அன்பு பக்தர்களே, சனிப்பெயர்ச்சி 2025 எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த சனிப்பெயர்ச்சி. எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில் போவார்? 12 ராசி அன்பர்களும் கும்பத்தில் இருக்கிறாரு, அதனால கும்பராசி அன்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. 12 ராசி அன்பர்களும், மேஷ ராசி அப்படி தான் சொல்லுவார், ரிஷபமும் அதே தான் சொல்லுவார். ஏங்க இந்த சனி பயிற்சி நடக்குமா நடக்காதாங்க? நடக்குமா நடக்காதா சாமி? என்ன சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு எப்படா இந்த சனி கொஞ்சம் நல்லது செய்வார், நல்ல இடத்துக்கு மாறுவார். தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கலகங்கள், உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள். சனி பகவான் திரிகோண வீட்டில் போய் உட்காந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர், எக்கச்சக்கமான அதிகாரம் கிடச்சி போச்சு. அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு ஏதாவது கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார். குருவுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது ஒரு ராசின்னு இல்லைங்க, 12 ராசி அன்பர்களுமே கடந்த 2.5 ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க. இன்னும் கூட சொல்லப்போனால் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி, சனியாவது பயிற்சியாவது கவனிப்போங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக, அதட்டலாக, உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனி பயிற்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க. நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான். அப்பேற்பட்ட சனி பயிற்சி பலவிதமான கஷ்டங்கள். அப்போது 12 ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பயிற்சி நடக்க போகுது. அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனி பயிற்சி மட்டுமே. அப்போது எப்போ சாமி உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி எப்போனா சேம் மார்ச் 2026 விஸ்வாவசு வருடம். அதே போல் பங்குனி மாதம் நடைபெறுகிறது, நெக்ஸ்ட் மார்ச்சில் நடக்குது. அப்போ இந்த சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு நிகழ்கிறது. 30ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும், என்னையும் சேர்த்துக்கோங்களேன். அப்போ இந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவரை யாரும் தடுக்கவே முடியாது. அதே போல அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, அவர் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ளே போய் அவரை ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ அதே போல் ஒருவருடைய கர்மாவை சனி பகவான் அந்த ஃபைலை கையில் எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான். அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார். இதனால் நல்லது தான் உலகத்துக்கும், பிரபஞ்சத்திற்கும், நாட்டிற்கும், பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்க போகுது. நிச்சயமாக உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகிடும். ஹமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது. ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவர் மனசு மாறிடும். புரியுதா? யாரோட நல்லவங்க வீட்டில் போய் உட்காரும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்காடுறாங்களோ அவங்க மனசு மாறிடும். அப்போ இத்தனை நாளாக கும்பத்தில் உட்காந்தாரு, அவர் வீடாக இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது. இப்போ போகிறது குருவுடைய வீடு, குருவும் கேந்திரத்தில் போய் உட்கார போகிறார், புதனுடைய வீட்டில் போய் உட்கார போகிறாரு. நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில், 2 கேந்திரத்துலேயும் சாமிங்க இருக்க போகிறாங்க, தெய்வங்கள் இருக்க போகுது, அரசாட்சி செய்ய போகிறாங்க. அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது, நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது. பாரத தேசம் மட்டுமல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடைய போகிறது. வாருங்கள் நண்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்த்துடுவோம். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில் இந்த சனி பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நாள் வரலும் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10இல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். ஆனால் இங்கே மிகப்பெரிய பாவியே 10ஆம் இடத்துல போய் உட்காந்துக்கிட்டார். காரக பாவனாஸ்தி
10ஆம் அதிபதி 10க்குடையவன் 10லே இருப்பது பாவநாஸ்தி, அல்லது அந்த 10ஆம் உடைய கிரகம் காரகத்துவக்கூடிய கிரகம் அந்த 10ல் அமர்ந்திருப்பது காரக பாவநாஸ்தி. ஐயா, இந்த ரிஷபராசிக்கு தொழில் அமைப்பிலேயே சென்று சனி பகவான் உட்கார்ந்ததுனால ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டோ தொழில் வளர்ச்சியோ அல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் போய்விட்டது. உண்மையா இல்லையா சொல்லுங்கள், நினச்சி பாருங்கள். நீங்கள் அரும்பாடுபட்டு இருப்பீங்க, கடுமையாக உழைச்சிருப்பீங்க, கடுமையாக முயற்சி செய்திருப்பீங்க, முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருப்பீங்க, பிஸ்னஸை நம்பி நமக்கு நல்ல முறையில் இந்த பிஸ்னஸ் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. உங்கள் பணம் ஒன்று பொருளாக இருக்கும், இல்லைனா இன்னொருத்தவன்ட்டாக இருக்கும், நீங்கள் எம்டியாக இருப்பீங்க. அதே போல தான் வேலை செய்யக்கூடியவர்கள், உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள் வெளியில் வர முடியாத ஒரு சில பிரச்சனைகள், இன்னும் கூட அவங்க அதை விட்டு வெளியில் வர முடியல. அந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அல்லது பேர் கெட்டு போகிறது, அல்லது ஒரு உயர்ந்த பதவியில் ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல கிரேடில் அவங்க இருப்பாங்க. இதெல்லாம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறதுனால 10ஆம் இடத்துல இருந்தால தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம், வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதல பாதாளத்திற்கு சென்றிருக்கும், படுபாதகத்தை செய்திருக்கும். ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான். சாமி, நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க சாமி, எனக்கு இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் இருக்குது, ஃபேமிலி ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது, ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது, பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்குது, ஹெல்த் ரிலேட்டடாக இருக்குது, லோன் ரிலேட்டடாக கடன் சுமைகள் சார்ந்து உள்ளது. சரி, அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே. இந்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. அதுக்கு தான் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு ஒரு பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. வாய்ப்பு இருக்குமே ஆனால், விருப்பம் இருக்குமே ஆனால் அந்த சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் பங்கு பெறுங்கள், கலந்துக்கோங்க. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸ், தொழில்துறையை பொறுத்து அரசியலாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அரசு அதிகாரிகள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், ஸோ அது மாதிரி பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ட்ரேடிங் ஃபண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இதே போல் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், அதே போல் பதவி போட்டிகள், நிச்சயமாக கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே. கடன் சுமைகளை அடைக்க முடியும், கவலை வேண்டாம். கடன் பிரச்சனைகள் குறையும். இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவர்கள், வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும். அதே போல் பதவி உயர்வுகள் கிடைக்கும், நல்ல பொசிஷனில் சிஇஓ, சேர்மேனு, அந்த மாதிரி நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அதே போலத்தான் ஆரோக்கியம், ஹெல்த்து, நோய் நொடிகள், தேவையில்லாத உடல்நிலை ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். எனதொருமை ரிஷபராசி நேயர்களே, இடதோஷ பிரச்சனைகள், பூமி சார்ந்து இருக்கிற இடம் ஏதோ பிரச்சனை இருக்குது சாமி. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, மறைமுகமான பிரச்சனை இருக்குது. அடுத்து ஏதேனும் விபத்துக்கள் நடக்குது, இல்லை பெரிய இழப்புகள் ஏற்படுதுன்னா அதெல்லாம் மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவற்றையெல்லாம் சரி செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம்.
புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையும் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை ரிஷப ராசி நேயர்களே, அப்போ இதுக்கு தான் ஜென்ரலாக ஒரு பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. முடிந்தால் வாய்ப்பு இருக்குமே, ஆனால் அந்த பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.